ஹாய் வியூவர்ஸ், நிறைய பேர் நினச்சிருப்பீங்க குட்டியாக இருக்கிற சிப்பியில் முத்து இருக்குமா இல்லையான்னு. நிறைய பேர் தெரியும் இருக்காது, நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இருக்கும்னு. அதை நம்ம இனி பார்த்துடலாம் வாங்க. ஒன்று சைடில் இருக்கிறது உரியும் பெரிய சிப்பியாக இருந்தாலும் சின்ன சிப்பியாக இருந்தாலும் சரி, அதுதான் சேஃப்டி. ஏன்னா நிறைய சிப்பியில் ஷார்ப்பாக இருக்கும் அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணால் தான் நம்ம அது பிரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஈஸியாக இருக்கும். Okay friends, சிப்பிங்கிறது ஒரு உயிருள்ள உயிரினம். அதை யாரும் சும்மா கொண்டுறாதீங்க. குட்டியாக இருக்கிறத வளர விட்டு பெருசாக இருக்கணும்னா அதோட உயிர் போக போகிற நேரத்தில் வேணால் அதோட விதிப்படி நீங்கள் அதை கொள்ளலாம். அதாவது அதில் முட்டை எடுக்கணும். இந்த மாதிரி குட்டியெல்லாம் கொண்டுறாதீங்க. நான் இந்த ஒரு வீடியோக்காக மட்டும் தான் இப்போதைக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் தெரிவித்து இதில் சிப்பி இல்லை, அதாவது இந்த சிப்பிலே முத்து இல்லை மாதிரி சொல்லிட்டேன். இந்த சிப்பிங்க நான் எங்கே பிடிச்சோன்னு உங்களுக்கு தெரியணும்னா அது நானே சொல்லிடுறேன் வாயாலேயே. இதெல்லாம் நாங்கள் ஆற்றுலேருந்து பிடிச்சின்னு வந்தோம், எங்கள் ஊரில் இருக்கிற ஆற்றுலேருந்து. சென்டரில் இருக்குது. இல்லை இதுவும் இல்லை, கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. பால் ஊற்றிட்டு உள்ளது. இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இதில் இருக்குமான்னு பார்க்கலாம் வாங்க. பெருசாக இல்லை, இது மட்டும் இருக்குமான்னு தெரியல. செவத்தை வச்சு தேய்ச்சி கூட அது போயிடும். எல்லாத்துக்கு தான் இவ்வளோ யூஸ் பண்ண மாதிரி மதுரை. இதுவும் இல்லை. எங்கள் அப்பா கூட நான் மீன் பிடிக்க போயிருந்தா கூட இதெல்லாம் நான்
இன்னும் நிறைய மீன்கள்லாம் பிடிச்சோம், வலையிலே பிடிச்சோம். ஆற்றுல தண்ணி இல்லாமல் அங்கங்கே தேங்கி போயிருந்துச்சு, கொஞ்சோண்டு தண்ணியாச்சு. அதுலேருந்து தான் நாங்கள் இதெல்லாம் எடுத்து வந்தோம். நிறைய மீன் கிடச்சிது எங்களுக்கு இன்றைக்கி. இப்போ எங்கள் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது. பட்டர்ஃப்ளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். யாரும் இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிப்பிங்களெல்லாம் கொன்றாதீங்க.